என் தங்கப்பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளும், உன்னை எந்நாளும் பின்தொடர்ந்து வருகின்ற தரித்திரங்களும், உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற சில குழப்பங்களுக்கும் தீர்வினை பெறக்கூடிய இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளை, இந்த வராகியானவள் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் தீர்வினை ஒரே நாளில் பெற முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு எல்லாவற்றிற்குமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்கி கொண்டிருக்கின்றாய். அதுபோல இன்றைய விடியலும் உனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்குகின்றாயல்லவா? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உழைக்கும் பொழுது அதன் அருமை உனக்கு தெரியாது. ஆனால் வெற்றியினை பெறும் பொழுது இந்த உழைப்பினுடைய அருமை உனக்கு நிச்சயமாக புரியும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தில் வெற்றியை தொடும் வரை யாரிடத்திலும் நீ பெரிதாக எதையும் சொல்லிவிட மாட்டாய், எதையும் கண்டுகொள்ள மாட்டாய். ஆனால் நீ அங்கே வெற்றியை தொட்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு நான் எப்படியெல்லாம் உழைத்தேன் தெரியுமா, இதற்கு என்னுடைய முயற்சிகள் என்னவெல்லாம் தெரியுமா என்று அப்பொழுதுதான் நீ பெருமைப்பட்டு கொள்வாய். அதற்காகத்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்கின்றேன், உழைப்பும் முயற்சியும் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடாது. அதனால் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஒரு நாளும் கைவிடாமல் நீ செய்து கொண்டே இரு என்று. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு விதமான விஷயங்களை எல்லாம் உனக்கு மாறி மாறி தந்து கொண்டே இருக்கும். அதற்காக கலங்காமல், எதற்காகவும் வேதனைப்பட்டு ஒதுங்காமல், இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று விட்டால் நாளை என்பது நிச்சயமா என்று ஒரு நாளும் உறுதியாக யாரும் சொல்லிவிட முடியாது. அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல பாடங்களும் உனக்கு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக நீ எதிர்கொண்டு இந்த தாயின் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு அந்த நாளில் உனக்கானதை எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ வைத்து கொண்டால் போதும். என் குழந்தை, இன்று இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள், அதாவது மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் பிறந்திருக்கின்றது. கடந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்தாய், எதையெல்லாம் செய்யவில்லை என்பதனை தெளிவாக உணர்ந்திருப்பாய். அதை சரியாக இந்த நாளில் நீ தொடங்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். குறிப்பாக என் பிள்ளை, ஒரு விஷயம் நமக்கு முடியவில்லையே என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பாய். அந்த விஷயத்தில் உனக்கு மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் இந்த மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக நடந்தேறும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெறாமல் விட்டுவிட்டாய். ஆனால் இனிமேல் அப்படி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏன் தெரியுமா? அன்று உனக்கு வாழ்க்கையில் வருவது நல்லது என்பதனை உணர்கின்ற மனப்பக்குவம் இல்லை. இப்பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டறிந்து என் பிள்ளை, வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை புரிய தொடங்கிவிட்டாயல்லவா? அதனால் இனி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக எதிர்கொள்வாய். எது உனக்கானது, எது உனக்கானது அல்ல என்பதனை சரியாக பிரித்தறிய தெரிந்து என் பிள்ளை அதை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? எனக்கு தெரியும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உன் வாழ்க்கைக்கானது. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கானது.
எல்லாவற்றையும் தீர்த்து கொடுத்து விட்டால் மற்றபடி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா? என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத சில விஷயங்களை அம்மா உன் வாழ்க்கையில் சில காலமாக செய்து கொண்டிருக்கின்றேன். அது முடிவடையும் தருணம் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து விடும். உன்னுடைய பொறுமைக்கு அது மிக பெரிய பரிசாக உன் கைகளில் கிடைக்கும். பொறுமையோடு காத்திருக்கின்ற பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ நம்புவதற்கு மறுத்து விடுகின்றாய். ஏனென்றால் எப்பொழுதும் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கும் பொழுது நீ மட்டும் எனக்கு நல்ல நேரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, நம்பிக்கை என்ற ஒன்று முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமே இதுதான். நான் சொல்கின்ற விஷயத்தை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் என் பிள்ளை, உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிய வேண்டுமல்லவா? நாம் பல தடங்கல்களை தாண்டி வந்து விட்டோம். பல கஷ்டங்களை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேலும் தெய்வம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இனிமேல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்பதனை உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமல்லவா? அப்படி உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொன்னால் மட்டும்தான் நீ எல்லாவற்றையுமே சரியாக பார்க்கின்றாய் என்ற அர்த்தம். உன்னுடைய கண்கள் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்நோக்குகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையை, மாற்றங்களை வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாய். நமக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாறிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய். ஆனால் அதற்கு உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமல் இருக்க வேண்டுமல்லவா? ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடன் 2 நாட்கள் உன் முயற்சியை கிடப்பில் போட்டுவிட்டு 3வது நாள் அதை தொடங்குகிறாய் என்றால் உன்னுடைய முயற்சி அங்கே வீணற்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கை தருகின்ற அற்புதமான நேரங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. என் பிள்ளை, முதலில் நீ புலம்புவதை நிறுத்து. குழப்பம் உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை நோக்கி உன்னை ஒரு நாளும் நகர்த்தி விடாது. உன்னை அங்கேயே நிறுத்தி வைத்துவிடும். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்குத்தான். எது வந்தாலும் அது உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணரத் தொடங்க வேண்டும். என் தங்கமே, மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் மட்டுமே எல்லாம் சரியாகும் என்பதனை எதிர்பார்க்காமல் அந்த மாற்றத்தை உன்னால் உருவாக்க முடியும். உன்னால் அதனை மாற்ற முடியும் என்று நீ நம்ப வேண்டும். உன் கைகளில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது. உன்னால் முடியாதது நிச்சயமாக யாராலும் முடியாது என்ற நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீ இனிமேல் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். என் குழந்தை, யாரிடமும் எதனையும் எதிர்பார்த்து நிற்காமல் உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உறுதியாக ஒரு நாள் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையினுடைய மனநிலையில் இந்த தாயானவள் நிச்சயமாக பல நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு அம்மா நல்ல பதிலை தருகின்றேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் உனக்கு எதை கொடுக்கின்றதோ இல்லையோ இந்த வராகியின் அன்பை அள்ளி கொடுக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. வராகியினுடைய பாசத்தை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை, எப்பொழுதுமே உன்னுடைய செயல்களில் வெற்றியை நோக்கிய பயணம் உனதானது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என்று எண்ணி
நீயும் உனக்கான விஷயங்களில் உனக்கான முயற்சிகளில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு. அம்மா உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.